put your hands together and welcome the rock star, Beyonce! அழாத, கண்ணத்தோட என்ன பேசுற நீ? இங்க பாரு, நீ இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுடி. என் வயித்துல உருவான முதல் வாரிசு. உன்ன போய் நாங்க பாரமா நினைப்போமா? உன்னை இப்ப யாரு வீட்டை விட்டு போ சொன்னா? உன் புருஷன் யாருன்னு தானே கேக்குறாங்க. நீ சொன்னா அவரை போய் பார்த்து பேசி இங்க கூட செல்வம் கூட்டிட்டு வருவான்ல. என்னம்மா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற? ஒருத்தனை காதலிச்சு இந்த வீட்டை விட்டு போன அவன்கிட்ட ஏமாந்து நேர மாச கர்ப்பிணியா இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்ன. என் கண்ணீரை தொடச்சு இந்த வீட்டுல எனக்கு இடம் கொடுத்தீங்க. இது வரைக்கும் தானே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை ராத்திரி நான் அனுபவிச்ச சித்திரவதைய நினைச்சு உன் மடியில படுத்து நான் அழுதுருக்கேன். அப்பவே நீ 1000 தடவை கேட்ட. ஆனா அந்த அயோக்கிய யாருன்னு நான் சொல்லல உன்கிட்ட. நான் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சோம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ முன்னாடி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே, அசிங்கமா இருக்குமா? 3 வேளை சோறு போட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கற உரிமையில கேக்குறீங்கல்ல? இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டு போவேனே தவிர அந்த அயோக்கிய யாருன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். வெண்ணிலா, இப்ப என்ன கேட்டுட்டோன்னு இப்படி பேசுற? எங்க போவ நீ? இவ்வளவு புடிவாதமா இருந்தா யாருக்கும் நல்லது இல்ல. உன் புருஷன் யாருன்னு சொல்லித்தான் ஆகணும். மகா செல்வம், இதை இப்படியே விடக்கூடாதுப்பா. 10 வருஷமா எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சே ஆகணும். போதும், நிறுத்துங்க. என்ன என் பொண்ண குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவ பாதிக்கப்பட்டிருக்கா, ஏமாந்து போயிருக்கா. அவளோட வலி என்னன்னு அவளுக்கு தான் தெரியும். அவதான் கேட்காதீங்கன்னு தெளிவா சொல்றாள்ல. விட்டுருங்க. இல்ல கௌரி, விட்டுருங்கன்னு சொன்னேன். இனிமே இந்த வீட்டுல யாரும் அவ புருஷனை பத்தியோ அவன் கூட அவளை சேர்த்து வைக்கிறத பத்தியோ நீங்க யாரும் பேச வேண்டாம். ஏய் வெண்ணிலா, நீ யார நம்பியும் இந்த வீட்டுல இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரையும் உன்னை நான் கேள்வி கேட்க விட மாட்டேன். வெண்ணிலா, நடந்ததெல்லாம் மறந்துடுமா? நீ எங்கேயும் போக வேண்டாம். இனிமே யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்துல மட்டும் ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நடந்ததெல்லாம் விடு. அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா உன் மேல எவ்வளவு பெரிய பழி வந்திருக்கும். ஆனா அந்த பழி வராம தடுத்து உன்னை காப்பாத்துனது அந்த அஸ்வின் தான். நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பகையிலையும் மகா மேல இருக்கிற கோபத்திலையும் அவன் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா உன் வாழ்க்கையே பாழா போயிருக்கும் வெண்ணிலா. நம்ம மதிக்கு எங்க யாராலையுமே ஆறுதல் சொல்லியிருக்கவே முடியாது. நான் கும்பிடுற அந்த வீரகாளி அம்மாதான் அஸ்வினை அனுப்பி உன்னை காப்பாத்திருக்கா. 1000 தான் அவன் நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் அந்த அஸ்வின் மட்டும் சரியான நேரத்துல வந்து அந்த ஆதாரத்தை கொடுக்கலன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொல்ல போனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தினது அந்த அஸ்வின் தான்.